வேர்க்கடலை சுரைக்காய் காரக்குழம்புங்க. தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 50 கிராம் ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. சுரைக்காய், ஒரு பெரிய தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 சின்ன பச்சை மிளகாய், புளியை லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேங்க. வேர்க்கடலையும் ஊற வச்சுருக்கேங்க 1 மணி நேரம். அது மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்குங்க 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் நம்ம தேவைக்கேற்றதுங்க, குழம்பு மிளகாய்த்தூள். வேர்க்கடலையும் உப்பு சேர்த்து 80% வேக வச்சுக்கணுங்க. நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. எண்ணெய் காஞ்சவுடன் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகுங்க. கடுகு வெடித்தவுடன் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிடுங்க. பெருங்காயம் சேர்த்த பிறகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுங்க. பூண்டு சேர்க்கணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கணுங்க. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கணுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச சுரைக்காவை சேர்த்துக்கணுங்க. பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கணுங்க. இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்புத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. இப்போ வேக வச்சு வேர்க்கடலை சேர்த்துடலாங்க. வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க. சுரைக்காய் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துருச்சுங்க. இப்போ புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாங்க. குழம்பு வெந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க குழம்பு.